பார்க்க ஃபேன்சியா இருந்தாலும் இது நம்ம பாட்டி காலத்து ரெசிபிங்க. நிறைய பேர் இதை செய்ய மறந்துட்டோம். சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நிறுத்தவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஒரு கப்பு வறுக்காத ரவைய மிக்சியில சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பலாம் பவுடரா ஆகாது. நீங்க இதே மாதிரி கோதுமை மாவுலையும் செய்யலாங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து அரை கப்பு தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம பால் ரெடி பண்ணிடலாம். 1/2 லிட்டர் திக்கான பாலை அடுப்புல வச்சிடுங்க. கலருக்காக நான் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 10 நிமிஷம் சுட தண்ணியில ஊற வச்ச முந்திரி, பாதாம், 2 ஏலக்காவையும் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு பால்ல ஊத்திக்கோங்க. தேவையான அளவு இனிப்பு சேர்த்து சில்லுன்னு சாப்பிட போறீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுங்க. நாம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை எப்போதும் போல சப்பாத்தி மாதிரி தேய்ச்சு இந்த மாதிரி ஒரு டம்ளர் இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய் வச்சு ஒன்னொன்னா போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது டக்குன்னு ரெடி ஆயிடும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாலை ஊத்தி அது மேல கொஞ்சம் நட்ஸ் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு சாப்பிடலாம்னு நினைப்பீங்க. ஆனா முடியாதுங்க. செம டெம்டிங்கா இருக்கும். அப்பயே சாப்பிட்டு முடிச்சிடுவீங்க.